ஜெய நாராயண ஐயா அவங்கள மேடைக்கு வரும்படி கேட்டுக்கிறேன். ஆமாங்க ஐயா, அதாவது திண்டுக்கல்ல இருந்து நேற்று இரவே நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இதுக்கு முழு சப்போர்ட்டோட கூடவே பயணித்து இன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு ஐயா தலைமையில் துவக்கி வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் முன்னோடியாக நம்ம ஜெயசூரிய நாராயண ஐயாவை வருக வருக என வரவேற்று சிறப்பு கருத்துக்களை சொல்லி வழிநடத்துமாறு கேட்டுக்கிறேன். அரகர நம பார்வதி வதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழ் போற்றி. ஆலிமிசை கள்விதப்பில் அணைந்த பிரான் போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதபூரார் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தகே. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். திருத்துறைப்பூண்டி அருள்மிகு பிரவா மருந்தீஸ்வரரை வணங்கி இன்றைய தினம் நாளும் கோலும் நன்னிலை பொருந்தியுள்ள இந்த நன்னாளில் நம்முடைய பாரத தேசத்தினுடைய சிறந்த ஆன்மீக பூமியாக விளங்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி புண்ணிய சேத்திரத்தில் இந்த அற்புதமான ஒரு ஜோதிட கருத்தரங்கை நமக்கு உருவாக்கி தந்து வழங்குவதற்கும் சிறப்பு செய்வதற்கும் மனிதநேயம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக புருஷன் திரு கே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்முடைய ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் கிடைத்த மணிமகுடம். அவரை பிரம்மஸ்ரீ என்றே அழைக்கலாம். ஈந்து உவந்து எல்லோரையும் அண்டுபவரையும் அல்லாது புதியதாக வந்தவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய பாங்கு அவருடைய தாய் தந்தையர்களுடைய குணவிலாசத்தை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. போன பிழையும் புகுவான் நின்றனவும் தீயனில் தூஷாகும் என்று சொல்வார்கள். எனக்கு என்னவோ தெரிகிறது என்று சொன்னால் அவரை பார்த்தால் 63 நாயன்மார்கள் வரிசையில் தப்பி பிழைத்து மீண்டும் ரேஷன் கார்டில் பிறந்து இந்த பகுதியில் மனித புனிதனாக அவதாரம் செய்திருக்கிறார் என்றுதான் நான் எண்ணுவேன். ராமாயணத்தில் ஆஞ்சநேய சுவாமியை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். ராமாயணம் என்று சொன்னால் ராமர்களோடு வாழ்ந்தவர்களுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியது. அங்கே ஆஞ்சநேய பகவானை பற்றி குறிப்பிட வேண்டும். எல்லாருக்கும் இது தெரிந்திருக்குமா இல்லையே என்று தெரியவில்லை. ஆஞ்சநேயர் ராமருக்கு எப்படிப்பட்ட வேலை செய்தார் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஏவல் வேலையும் செய்தார், கூவல் வேலையும் செய்தார். ஏவினால் அந்த வேலையை செய்வார். அதாவது ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் தண்ணி தாகமாக இருக்கிறது என்று சொன்னால் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பார். பாத்ரூம் போக வேண்டுமானால் அதற்கும் தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பார். உயர்வான பணியையும் செய்யக்கூடியவர், இழிவான பணியையும் செய்யக்கூடியவர். அதனால்தான் சொல்லின் மைந்தன் என்று அவரை இந்த உலகம் போற்றுகிறது. அதுபோல் சின்ன ஆளுகளாக இருந்தாலும் அவர்களை இதுக்கு முன்னால் பார்த்திருக்க மாட்டார். அவர் ஏதாவது ஒன்று கேட்டாலும் அவரிடத்தில் பிரதி உபகாரம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அதற்கு திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை ஓமானமாக இனி தமிழகம் சொல்லும். ஒரே ஒரு முறை அவருடைய டெடிகேஷனை எடுத்துக்கங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். கொல்லிமலையில் அவருடைய எங்களுடைய ரவீஷ் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு மாநாடை நடத்துகிறார்.
அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையினுடைய கருத்தரங்குகள் தமிழகம் முழுவதும் வெளிவந்தது. இந்த ரவி ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் ஒரு சினிமா துறையினுடைய டைரக்டராகிய பாரதி ராஜா போன்றவர் எப்பொழுதுமே ஒரு ஊரில் உள்ளவர்கள் அந்த ஊரில் மட்டும்தான் ஜோதிட கருத்தரங்கை நடத்துவார்கள். அதுதான் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் மோகனூரிலிருந்து ஒரு சிங்கம் பெறப்பட்டு அந்த பகலவன் ஆகப்பட்டது பாரத தேசமெங்கும் போய் ஜோதிடர்களை இணைத்து ஜோதிடத்தை சொந்தங்களை எல்லாம் கட்டிப்பிடித்து அவர்களோடு உறவு கொண்டு மகிழ்ந்து தொழில் செய்யக்கூடிய வகையில் ஒரு புதிய சித்தாந்தம், புதிய எழுச்சியை இந்த உலகத்திற்கு ஜோதிடர்களுக்கு மத்தியில் தந்திருக்கிறார் என்றார் வாழும் மகா புருஷன் திருவாளர் என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் ரவி ஜெயக்குமார் அவர்களைத்தான் இது பாராட்ட வேண்டும். என்றோ ஒரு நாள் கொல்லிமலையில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஒரு அற்புதமான ஆசிரியர் பணியை நிறைவு செய்து ஜோதிடத்திலையும் வாஸ்து சாஸ்திரத்திலையும் கட்டிடக் கலையிலையும் பஞ்சபட்சி சாஸ்திரத்திலையும் நியூமரலாஜிலையும் எண்கணிதத்திலையும் சொல்லிலும் செயலிலும் தூய்மையுடைய வாய்மையுடைய ஒரு அற்புதமான யுக புருஷன் என்று சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கு ஒரு சாதாரணமாக வந்து எழுந்தருள்கிறார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக வந்து நிற்கிறார். எல்லோரும் அவரவர்கள் வந்த வேலையை முடித்துவிட்டு வேகமாக பறவை போல் பறந்து போய்விடுவார்கள். ஆனால் அப்படி இல்லை. கடைசி சேர் எடுத்து போட்டு கதவை சாத்தி விட்டு அவரவர்கள் வீட்டுக்கு போகிற வரையிலும் அவர் கடைசி வரையில் நின்றார். அந்த அத்தகைய ஒரு நாள் அந்த புண்ணிய செயலின் காரணமாக அவருடைய அழைப்பை ஏற்று ரவி ஜெயக்குமாரனுடைய அரும் பணியை ஏற்று காசு கேட்காமல் காணிக்கை வாங்காமல் எந்த விதமான அலிகேஷனும் இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித மனத்தை புரிந்து அறிந்து தெரிந்து தெளிந்து வாழக்கூடிய அற்புதமான நம்முடைய மோகனூரனுடைய அருமை மைந்தன் ரவி ஜெயக்குமாருக்கும் இந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு பாண்டிங் ஒன்று உருவாகிறது. சமீபத்தில் கேட்டேன், இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று. அண்ணாஜி அவர் வந்து முத ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருந்தார். அவ்வளோதான். அவர் தான் மேடையில் இருந்து எல்லாருக்கும் பரிசு கொடுத்தார், பொன்னாடை போத்தினார். எப்படி இப்படி ஒரு உயர்வானவரை அவர் அடையாளம் கண்டார்? இது ஒரு கேள்விக்குறி. அதே போல இந்த ராதாகிருஷ்ணனை பற்றி பேசணும் அப்படின்னு வந்தால், நேற்றுக்கு இரவே நாங்கள்லாம் அவருடைய இல்லத்தில் தங்கியிருந்தோம். தங்கியிருந்தால் எப்படி இருந்தது என்று சொன்னால் சொர்க்கலோகத்தில் இருப்பது போல் இருந்தது. ஒரு சின்ன ஒரு உதவி கேட்டாலும் உடனே செய்கிறார். அந்த மனிதன் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் எனக்கு தெரியும் போல் தெரிகிறது, இச்சுன்னு எந்த வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டார், சலித்திருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். யார் எந்த உதவி கேட்டாலும் அதை தன்னால் முடிந்த அளவிற்கு பொறுமையாக இறங்கி வந்து செய்கின்றார். இது இன்று நேற்று அல்லது இது இன்று நேற்று வந்திருக்க வாய்ப்பில்லை. இது இன்னைக்கோ நேத்திக்கோலாம் வராது. புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம், அவரும் அஸ்ட்ராலஜர். அவர் இந்த ஊர்லேயே 100 பேரை நான் கூப்பிட்டு வர முடியும், மண்டபத்தை பிடிக்க முடியும், நீங்கள் வந்து எனக்கு நடத்தி கொடுங்கன்னு கேட்குறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிக்னிஃபிகேட்டருக்கு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவரே இந்த மண்டபத்தை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அவரே இந்த பணியை செய்யலாம். ஆனால் பிரபஞ்சம் ஜோதிடம் யாரை அழைத்தது? யாரை அழைத்திருக்கிறது பாருங்கள். கரூர், நாமக்கல், பள்ளிப்பாளையம், திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர் இந்த பகுதிகளை சார்ந்தவர்கள் எல்லாரும் மிகச் சிறப்பாக ஜோதிடத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார்கள். நீங்கள் இங்கு வாருங்கள் என்று சொல்லி உறவுக்கரம் நீட்டி, நேசக்கரம் நீட்டி, அன்புக்கரம் நீட்டி, பாசக்கரம் நீட்டி நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவராக உருமாறி போனால் என்னுடைய பிள்ளையை ஏன் அவருடைய பையனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் வந்து விட்டது நேற்று. அந்த அளவிலே ஒரு கொஞ்சம் கிடைத்த நேரத்தில் அப்படி ஒரு பண்பாளரை பெற்றெடுத்த தாய் தந்தையரே நான் அவர்கள் இருந்தால் காலில் விழுந்து வணங்கி விடுவேன். திருத்துறைப்பூண்டியில் வந்து இவ்வளவு தூரம் ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு செயலை செய்து பார்த்து சாப்பிட வைத்து கூட நின்று, சாப்பிட்டீர்களா, காப்பி போடுறேன், வீட்டிலிருந்து கொண்டு வரேன். சரி, இவர் மாத்திரமானா? இவருடைய துணைவியார் அந்த அம்மா கொஞ்சம் கூட செழிப்பில்லை. அந்த வீட்டில் தத்தாத்திரேய மகரிஷினுடைய தத்தாத்திரேயன் சொல்லி ஒரு மகான் இருந்தார். அவர் எப்பொழுதுமே கூட நாயை வைத்திருப்பார். வேத காலத்திலே ஒரு மகான் இருந்தார். அவர் என்ன பண்ணார், பிராமணர்களுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ உடனே என்ன பண்ணார், பூனையை கூப்பிட்டு வந்து அதுக்கு வேதம் கற்றுக் கொடுத்தார்.
அதுபோல அந்த வீட்டில் ஏகப்பட்ட பூனைகள் இருந்தது. அதாவது வேதங்கள் ரிக்கேஜூர் சாமம் அதர்வனம் தாண்டி, அதர்வன வேதங்களை எல்லாம் தாண்டி திராவிட கானம் என்று சொல்லக்கூடிய தேவாரத்தில் வரக்கூடிய அத்தனை வித்துக்களும் அங்கே பூனை வடிவத்தில் வந்து அந்த வீட்டில் எல்லா இடங்களிலும் அன்பாக படுத்திருக்கிறது. சொன்னதெல்லாம் கேட்கிறது. பார்க்கும் பார்வைதான் நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது. பூனை எல்லாம் வைத்திருக்கிறாரே, இந்த முடிபட்டால் ஏதாவது ஆகிவிடுமா? இதை எப்படி ஆகும்? அப்ப அந்த மனிதன் பொறுத்தளவில் அவனை உலகுக்கு உணர்த்த வேண்டும். இந்த நாடு உய்ய வேண்டும், இந்த உலகு உய்ய வேண்டும், உலகிற்கு ஒரு பேரொளியை கொடுக்க வேண்டும். அந்த பேரொளியில் இருக்கக்கூடிய மகானை போய் வாழ்த்து என்று ஒவ்வொரு ஊரில் இருந்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் அவரை வாழ்த்த வந்திருக்கிறோம். எங்களுடைய மேதா விலாசத்தை காட்ட வரவில்லை. நாங்கள் கற்றுக்கொண்டதை, நாங்கள் அறிந்து கொண்டதை, நாங்கள் தெரிந்து கொண்டதை, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மண்டை வீக்கத்தை நாங்கள் இங்கே இறக்கி வைக்க வரவில்லை. அந்த மாமனிதனுடைய திருவருள் நினைவில் அன்பு மலையில் நனைய வந்திருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.